வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேவ் டேக்ன்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நேவ் டேக்ன்றது தான் நேவிகேஷன் டேக். இதுதான் நம்ம நேவ் டேக்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றத நான் எழுதிடுறேன். அப்புறம் வந்து நம்ம போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நேவ் டேக்க்கு இதுதான் வந்து நம்மளோட சின்டாக்ஸ். ஸோ உள்ள வந்து லிங்க் டேக் இருக்கும். ஸோ ahref இஸ் ஈக்குவல் டூ ஸோ போட்டு நான் என்ன பண்றேன், டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து நம்ம ஜெனரலா கூகுள்னு குடுத்துருக்கோம். ஸோ கூகுளோட லிங்க் நமக்கு இப்ப வேணும். ஸோ இதை போயிட்டு நான் கண்ட்ரோல் கொடுத்து கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஹெச்எஃப்குள்ளே வந்து இதை போட்டுடுறேன். ஸோ போட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இந்த கூகுள்ன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா கூகுளோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓகே, ரைட். பட் இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம். நேவ் டேக் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளே வந்து லிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நேவிகேஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா லிங்க் டேக்கும் நேவிகேஷனுக்குள்ளே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நமக்கு தேவையான ஒரு அப்போ கரெக்டாக வேணும், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்றத மட்டும் இந்த மேஜர் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும்தான் வந்து நம்ம நேவிகேஷன் டேக்குள்ளே போடணும். இப்போ நம்ம கூகுளில் போய் நம்ம தெளிவாக என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ இப்போ கூகுளில் இந்த பார்ட் வந்து ஹெட்டர். ஸோ இந்த ஜிமெயில் இமேஜஸ்ன்னு இருக்கா, இதெல்லாம் வந்து நேவ் டேக்குள்ளே இருக்கிற லிங்க். அந்த ஏஹெச்எஃப்ல வந்து இந்த மாதிரி வந்து ஜிமெயில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கர் டேக்னா என்னன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆங்கர் டேக்னா என்னன்னு தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து மேஜர் பிளாக். ஸோ இதை வந்து நம்ம நேவ் டேக்குள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் இதே இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆஃபர்டுன்னு சொல்லிட்டு ஹிந்தி, மராட்டி, சம்திங் தமிழ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, மலையாளம். ஸோ இதெல்லாம் வந்து நேவிகேஷன் டேக்குள்ளே போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் நம்ம நார்மலாக ஏஹெச்எஃப்குள்ளேயே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் பிளாக் கிடையாது. இந்த மேலே உள்ளது தான் அந்த ஹெட்டிங் டேக், அதுக்குள்ளே உள்ளது மட்டும் நம்ம நேவிகேஷனில் போட்டோம்னா இதெல்லாம் மேஜர் பிளாக். ஸோ ஓகே, நீங்கள் இதுலேருந்து ஜிமெயில் க்ரௌட் பண்ணிக்கலாம், இதுலேருந்து இமேஜ் க்ரௌட் ஆகிக்கலாம், அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் சும்மா லாங்குவேஜ் மாத்திரம் தான். ஸோ நமக்கு அது வந்து மெயின் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எதை வந்து நேவிகேஷன் டேக்குள்ளே போடணும், எதை வந்து நம்ம நார்மலாக ஆங்கர் டேக்குள்ளே போடணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் நேவிகேஷன் டேக் பற்றினது. ஒரு சின்ன டாபிக் தான், பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஈஸியான டாப்பிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.